நான் ஒரு 32 வருஷத்துக்கு முன்னால் இடுப்பில் கத்தி செயின் எல்லாம் வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அது ஒரு வாழ்க்கை. ஒரு 33 வருஷத்துக்கு முன்னால் கிறிஸ்தவர்களை எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அது ஒரு வாழ்க்கை. என்னை நம்புவீங்களா? சாராய பாட்டிலோடையும் ஸ்பீடி சிகரெட்டோடையும் குடியும் கும்மாளமாக இருந்தேன்னா நம்புவீங்களா? நம்ப மாட்டேங்க. ஸ்தோத்திரம். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், என்னங்க உங்கள் ஆண்டவருக்கு பவரே இல்லை, கையில் எதுவுமே இல்லாமல் ஆயுதமே இல்லாமல் வெறாளாக இருக்கிறார், ஒரு கோலம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எங்கள் கடவுள்கள்லாம் பாருங்கள், கடப்பாறை கம்பி எல்லாம் தூக்கி கையில் வச்சுருக்காங்க. ஸ்தோத்திரம். அவ்வளவு துரோகி மோசமான பாவியாக இருந்த மனுஷனை மாற்றின விலையேற பெற்ற அன்பு இருக்குதே, அந்த அன்பு அந்த வல்லமைக்கு முன்னால் எந்த வல்லமையும் நிற்க முடியாது. இந்த வசனம் என்னை மனுஷனாக மாற்றி இருக்கிறது. மிருகமாக வாழ்ந்து கொண்டதை என்னை மனுஷனாக மாற்றி இருக்கிறது. இதை விட என்னங்க வேணும்? என்ன வேணும்? என்ன பவர்? எந்த பவர்? நான் என் குடியிலிருந்து விடுபடுறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணி மாத்தினேன், முடியல. அதை இந்த வேதம் செஞ்சு முடிச்சிருச்சே. அப்ப இதுக்குள்ள ஏதோ பவர் இருக்குல்ல, இருக்க போய் தான் என்னைய மாத்தி இருக்குது. சொல்லுங்க. கண்ணுல சதா அசிங்கம், சித்தம், அசிங்கம், மோசம், அதெல்லாம் மாத்தினது. சொல்லுங்க, பவர் இருக்கா இல்லையா? எத்தனை பேர் சொல்றீங்க பவர்? எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவருக்கு கையில் காலில் ஆயுதம்லாம் இல்லை. எங்கள் கடை இங்கே 10 கடப்பாறை கம்பி, இங்கே 2 கோடாரி, இங்கே வாச்சாத்து 2 போகணும். அவருடைய ஆயுதம் ஒன்றே ஒன்று தான், தேவனுடைய வசனம். அது உருவ கடந்து போய் அறுக்கும், உள்ளிந்திரியங்களை வகை இருக்கும், நம்ம இருதயத்திற்கு உள்ளவைகளை அறுக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? அந்த ஆயுதம் என்கிட்ட இருக்குங்க. ஸ்தோத்திரம்.